ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தேங்காயே இல்லாமல் சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, ஆப்பம், பணியாரம், ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கூடயுமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இதில் தேங்காய் சேர்த்தாதனால சீக்கிரமாக கெட்டு போகாது. 1 வீக் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கலனா நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னியோட ஹைலைட்டே இந்த தேங்காய் எண்ணெய் தான். எண்ணெய் சூடானதும் 6 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இந்த மிளகாய் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கருக விடாமல் நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த மிளகாயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. 30லேருந்து 40 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. ரொம்ப சின்ன பல் பூண்டாக இருக்கிறதுனால நான் 20 சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 10 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால இதிலிருந்து தாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் சேர்த்திருக்கிற எண்ணெயை விட நீங்கள் கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது. இதில் 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. கலருக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படி ஒருவேளை உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா நம்ம மிளகாய் வறுத்தோம்ல, அப்போ 3 மிளகாயை சேர்த்து வறுத்துக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இதில் வறுத்து வச்சிருக்கிற மிளகாயை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி அதிகமாகவும் சேர்த்திடாதீங்க, சட்னி நல்லா இருக்காது. நான் எடுத்து வச்சுருந்த எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 5-6 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 வரமிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை சட்னியோடு சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. நல்ல சூடாக பஞ்சு போல் இருக்கிற இட்லியோட இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த சட்னியை தோசை, பணியாரம், ஊத்தாப்பம்னு எது கூட வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஈஸியாகவும் விதவிதமாகவும் செய்யக்கூடிய நிறைய சட்னி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.